नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नमने नमो आचार्य पदाय निदाय कृपपदायिने गौरगदामदाय नगरग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमम् देवी सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहुदा सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी अहं करोति वाचालं पुंपुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय भागवत प्रार्थने सर्वशास्त्राप्तिपीयूषा सर्ववेदैः सत्फला सर्वसिद्धान्तरत्नाट्य सर्वलोकैः दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो फलितुद्वन्द्वो दिदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानन्द पाठाय प्रेम भक्षाक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मत्येह बन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महातन मद्विस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते असाधु साधु तदायिन् अधिनोच्चताः आनामुञ्च कासिन् मां प्रेम्णा हृत्कण्डयोस्पुरा हरे कृष्ण माताजी மொழிபெயர்ப்பு படிங்க. சரிங்க மேடம். மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு காண்டம் 4 அத்தியாயம் 8 9 மாதாஜி. இல்லைங்க மாதாஜி, 8ங்க மாதாஜி. 7க்கும் கூட நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டீங்க, ரெக்கார்டிங் ஆகுது. 8 தான் மாதாஜி. 8 மாதாஜி. 8 பதம். உங்களோட ரெக்கார்டிங்ல உங்களோட விரிவாக்கத்துல மாதாஜி 7 மிஸ் ஆகுங்க மாதாஜி, அதனால சொன்னேங்க. நீங்க அது மொழிபெயர்ப்பு விரிவாக்க சொல்லிட்டு 8க்கு போகுங்க மாதாஜி. நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம், அதனால சொன்ன மாதாஜி. சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 8ஆம் காண்டத்துல எத்தனாவது சாப்டர் மாதாஜி? சாப்டர் 8 மாதாஜி, ஸ்லோகம் 7. காண்டம் 4ங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவங்க காண்டம் கேட்கல மாதாஜி, அத்தியாயம் கேக்குறாங்க. சரிங்க. 4, 8, 8 மாதாஜி. சுயம்பு மனு தன் மனைவி சதரூபாவிடத்தில் 2 மைந்தர்களை பெற்றெடுத்தாள். அவங்க பேரு உத்தானபாதன், பிரியவர்தன். அவங்க 2 பேருமே வாசுதேவனின் முக்கிய அம்சத்தின் சந்ததியினர். ஏன்னா அவங்க வந்து மனுவில இருந்து வர்றது. மனு யாருன்னா பகவான். பகவான் வந்து பல மனுக்களாக 14 மனுக்களாக வர்றாரு பிரம்மதேவரோட ஒரு பகல் பொழுதுல. அவங்க அப்ப பகவானே வர்றதுனால அவங்களுக்கு வர்றவங்களுமே பகவானோட அம்சம்தான். அதனால் குடிமக்களை காப்பதற்கும் இவ்வுலகை ஆள்வதற்கும் அவர்கள் மிகவும் தகுதியுடையவர்கள். ரொம்ப சிறந்த பக்தர்கள் உத்தானபாதன், பிரியவிரதன். அப்போ உத்தானபாதன் வந்து முதல்லயே குடும்ப கிரகஸ்தரா இருக்காரு. ஆனா பிரியவிரதன் வந்து சன்னியாசியா பிரம்மச்சரியா இருக்காரு. ஆனா உத்தானபாதன் காட்டுக்கு போனப்புறம்
பிரியவர்தனை மறுபடியும் அரசராக்குறாரு. அப்ப மறுபடியும் எப்படின்னா பிரம்மச்சாரியா இருந்தவர் மறுபடியும் கல்யாணம் பண்றாரு. யாருக்காகன்னா பிரம்மதேவர் வேண்டுகோளின்படி. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு பிரம்மச்சாரி மீண்டும் கிரகஸ்தனா போறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வாந்தி எடுத்ததை திரும்பி சாப்பிடுற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரகஸ்த வாழ்வு அப்படிங்கிறது பிரம்மச்சாரிக்கு உகந்தது அல்ல. பிரம்மச்சாரியான நித்திய பிரம்மச்சாரியா இருக்கிறவங்களுக்கு கிரகஸ்தா லைஃப் வேண்டியதே கிடையாது அந்த யுகங்கள்ல. அப்போ அந்த கஷ்டங்கள் எல்லாம் இங்க அனுபவிக்கணுமே, ஏன் அவர் எடுத்தார் அப்படிங்கறதுக்கு பல கேள்விகள் வரும். அதனால அதெல்லாம் பின்னாடி நாம பார்க்கலாம். பிரியவர்தன் 5th கேண்டோல ஸ்டார்டிங்லயே வரும். ஏன் பிரியவர்தன் வந்து கல்யாணம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்பாரு. பல கேள்விகளை கேட்பார். அப்ப நம்ம வந்து அதுக்கு விளக்கமா பாத்துக்கலாம். இப்ப இவங்க வந்து உலகை ஆள்வதற்காக சந்ததியினர் கொடுக்கறாங்க. இப்ப முழுமுதற் கடவுளின் அவதாரமாக விளங்கிய மிகச்சிறந்த ரிஷபதேவரை போல் அல்லாது உத்தானபாதன் பிரியவர்தன் எனும் இரு மன்னர்களும் முழுமுதற் கடவுளின் சிறப்பான அதிகாரம் பெற்றவர்கள். அப்போ அதிகாரம் பெற்றவர்கள் வேற, பகவானே ரிஷபதேவரா வர்றது வேற. அடுத்தது பதம் 8. ஜாயே உத்தானபாதஸ்ய ஷுநீதி ஷுருச்சித்தயோ ஷுருச்சி பிரேயசி பத்யுர் நேத்ராயத் ஸ்தூத திருவக. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓ நாரதரே, பிரம்மதேவன் முற்றிலும் உம்மையே சரணடைந்திருக்கிறார். ஆரம்பத்தில் நீர் அவருக்கு அருளிய ஞானத்தினாலேயே ஒருவன் எவ்வாறு உறக்கத்தினின்று எழுந்தவுடன் தனது மாதாஜி எது படிக்கிறீங்க மாதாஜி? 8வதுங்க மாதாஜி. அத்தியாயம் 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 9 மாதாஜி. நீங்க 8ல படிச்சிட்டீங்க மாதாஜி. அதுதான் நான் கேட்டேன். நீங்க ஓகே ஓகே. ஓ, நான் பதத்தை சொன்ன மாதாஜி, நீங்க அத்தியாயத்தை சொல்லிட்டீங்க மாதாஜி. பதம் வந்து 8 தானுங்க மாதாஜி. அத்தியாயம் 9ல பதம் 8ங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி, படிங்க. சரி, நீங்க படிங்க மாதாஜி, நான் அடுத்தது படிக்கிறேன். மாதாஜி, அரசன் உத்தானபாதனுக்கு சுனிதி மற்றும் சுருசி என்ற இரு மனைவியர். சுருசி என்பாளிடம் மன்னன் மிகுந்த அன்பு பாராட்டினான். ஆனால் துருவன் என்னும் மைந்தனை ஈன்ற சுனிதியிடமோ அவன் மாதாஜி படமே மாதாஜி பதம் 8 மாதாஜி, பதம் 8. அத்தியாயம் படிச்சாச்சு. பதம் 8 படிக்கணும். அத்தியாயம் 9க்கு வாங்க மாதாஜி. அவங்க அத்தியாயம் 8ல படிக்கிறாங்க மாதாஜி. அத்தியாயம் 9க்கு வாங்க. அத்தியாயம் 9ல வந்து பதம் 8 படிக்கணும். ஓ ஆமா ஆமா. சரி, நான் 7 சொல்லிடுறேன். ஒற்றத்திற்குரிய பகவானே, நீரே பரம்பொருள். ஆனால் உமது பல்வேறு வகை சந்ததிகளால் நீர் ஆன்மீக மற்றும் இன்றைய உலகங்களின் வேறு வேறாக தோன்றுகிறீர். நீர் உமது புறசக்தியினால் பௌதிக உலகின் முழு சக்தியை படைத்திருக்கிறீர். அதன் பிறகு உலகில் நீர் பரமாத்மாவாக நுழைகிறீர். நீரே பரம புருஷர். மேலும் நீர் இயற்கையின் தற்காலிக குணங்களினால் நெருப்பு பல்வேறு வடிவங்களுடைய விறகுகளில் எரியும் பொழுது பல்வேறு வகையான தோன்றுகிறதோ அதுபோல் நீரும் பல்வேறு வகையான தோற்றங்களை படைக்கிறீர். சோ பல்வேறு வகையான தோற்றங்கள் எப்படி வந்து பகவானுடைய சக்தி ஒண்ணுதான், எல்லாத்துலயுமே சக்திகள் இருக்கு. ஆனா ரூபம் மாறி மாறி இருக்கு. எப்படி நெருப்பு வந்து ஒரு விறகுல காணப்படும் போது அந்த விறகுனோட தோற்றம் காடெல்லாம் எரியும் போது பெருசா இருக்கும். அதே வந்து ஒரு சட்டிக்குள்ள எரியும் போது அந்த சட்டியோட தோற்றம் தோன்றும். அதே வந்து கொஞ்சம் வேற இதுல அண்டால போடும்போது அண்டாவோட தோற்றம் நெருப்பு அந்த அளவுதான் இருக்கும். அது போல பகவானோட சக்திகளோட விரிவங்கம் பல தோற்றங்களாக வெளிப்படுது. அவர்தான் பல சக்திகள். அதாவது அவருக்கு வந்து அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி, தடசர சக்தி அப்படின்னு பல சக்திகள் இருக்கு. அவர் வந்து வெளிப்புற சக்தியின் மூலமா இந்த உலகை படைக்கிறார். ஜட உலகம் அப்படிங்கிறது பகவானுடைய வெளிப்புற சக்தியினால் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுது. பகவானுடைய அந்தரங்க சக்தி மூலமாக பௌதிக உலகம் காக்கப்படுகின்றது. இப்ப ரெண்டுக்குமே அவர்தான் பொறுப்பு. சோ வெளிப்புற சக்தி அப்படிங்கிறது பகவானுடைய மாயா சக்தி, மகாமாயா. உள்புற சக்தி அப்படிங்கிறது, அந்தரங்க சக்தி அப்படிங்கிறது பகவானுடைய யோகமாயா.
சோ யோக மாயையோட கண்ட்ரோல் வேற, மகாமாயையோட கண்ட்ரோல் வேற. இப்ப மாயா அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுலயே 2 வெரைட்டி இருக்கு. சோ வெளிப்புற சக்திய மகாமாயா வந்து இந்த ஜட உலகுக்கு ஒரு ஜெயிலரா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் தண்டிக்கிறதுக்கும் நம்மளுக்கு கொடுத்து காத்து அழிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே அவங்கதான். அவங்களோட சட்டம் தான் இங்க. ஆனா அது கடுமையா இருக்கும். எப்படி ஒரு ஜெயிலர் வந்து ஜெயிலுக்குள்ள கடுமையா இருக்கிறாரோ அது போல இங்க மகாமாயா கடுமையா இருப்பாங்க நம்ம கிட்ட. சோ திருப்ப திருப்ப நம்மளுக்கு ஏன் துன்பங்கள் தர்றாங்க அப்படின்னா நாம இங்கிருந்து ஓடுறதுக்காக, எஸ்கேப் ஆகி பகவான்கிட்ட சரணாகதி அடையறதுக்காக திரும்ப திரும்ப நம்மளுக்கு துன்பம் தர்றாங்க. சோ அவங்களோட டியூட்டி என்னன்னா அதுதான். அப்ப அவங்களோட தப்பு கிடையாது. ஏன்னா பகவானால் நியமிக்கப்பட்டாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, கடுமையா பேசுவாரு, அடிப்பாரு குற்றவாளிகளை. அது போல நாமெல்லாம் குற்றம் செய்தவர்கள். ஏன்னா பகவானை விடுத்து இந்த ஜட உலகில் அனுபவிக்கிறதுக்காக வந்த ஜீவராசிகள். ஆனா பகவான்கிட்ட திரும்ப போகணும் அப்படிங்கறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, நம்மளுக்கு நிறைய தர்றாங்க. சோ திருந்துவியான்னு மகாமாயா நம்மளுக்கு நிறைய துன்பம் தர்றாங்க. ஆனா அதெல்லாம் நம்மளுக்கு கேஷுவல் ஆயிடுச்சு. இப்போ சிலரெல்லாம் அடிச்சுட்டே இருந்தா தொடச்சிட்டே போயிருப்பாங்க. அது மாதிரி நாமெல்லாம் அந்த பௌதிக உலகுல பிறப்பு இறப்பு மூப்பு அப்படிங்கிறத அது ஒரு கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அதன் மூலமா நம்மளுக்கு பல துன்பங்கள் தான் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து முடிவு வரணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், யோகமாயிடம் சரணடைய வேண்டும், பகவானிடம் சரணடைய, பகவானோட அந்தரங்க சக்திக்குள்ள நம்ம சரணடைய. இப்ப துருவ மன்னரே மெய்ப்பொருளை முழுமுதற் கடவுள் தமது பல்வேறு வகையான சக்திகள் மூலம் செயல்படுத்துகிறார். மெய்ப்பொருளை முழுமுதற் கடவுள் தமது பல்வேறு வகையான சக்திகள், முழு மெய்ப்பொருள். அப்போ பகவான் தான் முழு மெய்ப்பொருள். இங்க எல்லாத்துலயுமே அவர் சக்திமா நீங்க சக்திகளாக பல விதத்துல அவர் வெளிப்படுறார். அவர் சூனியமோ அல்லது அருவமோ ஆவது கிடையாது. எங்கும் பறந்திருக்கிறார். எங்கும் பறந்திருக்கிறார் அப்படின்னா எல்லா பக்கம். இப்போ பிரகலாத் மகாராஜா என்ன சொல்றார், தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன அந்த ஹிரண்யகசிபு என்ன பண்றார், தூணை உடைக்கிறார். இப்ப பகவான் உள்ளிருந்து வெளிப்படுறார். அப்போ உண்மையிலேயே அவர் வந்து தூண்ல இருக்காருன்னா சக்தியாக இருக்கிறார். ஆனா அந்த நேரத்துல பகவான் வந்து பிரகலாத் மகாராஜா என்ன சொல்லுவாருன்னு காத்துட்டு இருக்கிறார். என்னோட பக்தன் வாயிலிருந்து என்ன வரும் அந்த செகண்ட் தோன்றுகிறார். எப்பவுமே அவதாரங்கள்ல பாத்தீங்கன்னா சிறு குழந்தையா வந்து கிருஷ்ண அவதாரம், ராம அவதாரம், சிறு குழந்தையா வந்து வளர்ந்து இளைஞனாகி அப்புறம் பல லீலைகள் புரிந்து போர் புரிந்து இதெல்லாம் அரக்கர்களை அழிக்கிறது இப்படியெல்லாம் ஸ்லோவா செய்வார். ஆனா நரசிம்ம அவதாரத்துல ஆன் த ஸ்பாட் சடனா வர்றார், வந்து அந்த அரக்கனை அழிக்கிறார். அதனாலதான் நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனே வர்றவர் யாருன்னா நரசிம்மர். சோ கஷ்ட காலத்துல நாம நரசிம்மரை கூப்பிடணும். அந்த மாயவாதிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்பிரபஞ்சம் முழுதும் பரிந்திருக்கிற முழு மெய்ப்பொருளைக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அறிவு பற்றாக்குறையாக இருக்கிறது. அவங்களிடத்துல குறை கொண்ட அறிவுனால பாக்குறதுனால அவங்களுக்கு பகவானோட முழு ரூபம் தெரியறது இல்ல. ஆனா துருவ மன்னர் வேத முடிவை அறிந்த காரணத்தினால இந்த பிரார்த்தனை பண்றார், நீர் உமது சக்தியினால் பிரபஞ்சம் முழுதும் பறந்திருக்கிறீர். யதா மகாந்தி பூதானி பூதேசு அவசேஷு அனு பிரவிஷ்டானி அப்பிரவிஷ்டானி ததா தேசு நதேஷு அகம் அப்படின்னு. அப்போ அவர் எங்கும் பரவி இருக்கிறார், பரவாமலும் இருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப நான் உள்ளும் இருக்கிறேன் வெளியிலும் இருக்கிறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரு, பிரபஞ்சத்துக்கு வெளியிலும் இருக்கிறார். ஏன்னா இப்ப ஒரு பிரபஞ்சம் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி, அது மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. அப்போ ஒரு பிரபஞ்சத்துக்குள்ள உள்ள நுழையிறதால தான் அந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. அது போல அந்த பிரபஞ்சத்துக்குள்ள பரமாத்மாவாக இருக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளேயும் பரமாத்மாவாக பகவான் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஜீவராசிகளும் இயங்க முடியுது. சோ உள்ளும் இருக்கிறார் வெளியிலும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே கிடையாது. நான் எங்காவது போறேன் உங்களோட டூ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கூட சண்டை போட்டுட்டு நாம எங்கேயும் போக முடியாது. அட் லாஸ்ட் we are forced to surrender. வேற வழியே கிடையாது. நீ
நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, எதிரியா இருந்தாலும் சரி, பகவானை எப்படி நினைச்சாலும் அவர்கிட்டதான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. எங்க போய் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எங்க வேணாலும் அவர் இருக்கார். சோ நாம அன்பினால பகவானை சரணடையணும். அப்போ அடிப்படையில் இச்சக்தி ஆன்மீகமானதுதான். ஆனால் உலகில் இது மாயை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பக்தர்களை தவிர மற்றவர்களுக்கு பகவானின் சக்தி புறச்சக்தியாக செயல்படுகிறது. ஆனா யார் ஒருத்தர் பக்தர் ஆயிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் அவர்களை காத்து அவர்களை தன்னிடம் எடுத்துக்கொள்றார். அந்தரங்க சக்தி மூலமாக அவர் பாதுகாப்பு கொடுத்தாலும் நாம அங்கேயும் பகவானோட செல்ல பிள்ளைகளா அடி வாங்குறோம். ஏன்னா பக்தர்களுக்கெல்லாம் சங்கடம் இல்லாம இல்ல, அவங்களுக்கும் துயரங்கள் இருக்கு. எதனால? ஆனா பகவான் மூலமா அது வருது. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ஏணி வச்சால் எட்டாது. ஆனா புறசக்தியின் மூலமாக பக்தர் அல்லாதவர்களுக்கு வரும் துன்பமானது நிரந்தரமானது. ஆனா அகச்சக்தி மூலமாக பக்தர்களுக்கு வரும் துன்பம் தற்காலிகமானது. ஏன்னா அவங்க சில தவறுகளை இல்ல பாவகர்மாங்களை எப்படியாவது கழிக்கணும். இப்ப மேலும் சக்தி மற்றும் சக்தியின் பிறப்பிடம் ஒன்றுதான் அப்படின்னு துருவ மகாராஜா புரிஞ்சுட்டார். சக்திமான் கிட்ட இருந்துதான் சக்தி வருது, சூரியன் கிட்ட இருந்துதான் சூரிய கதிர் வருது அப்படிங்கிறது. அந்த சூரிய கதிர் எப்படி சூரியன் ஒரு இடத்துல இருந்தாலும் அது எல்லா பக்கம் பரவி இருக்கு. அது போல பகவான் ஒரு இடத்துல இருந்தாலும் அவரோட சக்திகள் எல்லா பக்கம் பரவி இருக்கு. அதனால சக்தியின் பிறப்பிடத்திலிருந்து சக்தியினை ஒரு காலம் பிரிக்க முடியாது. முழுமுதற் கடவுளின் அடையாளமாக இறைவனது வடிவம் இங்கே ஒத்துக்கொள்ளப்படுகிறது. அவரது உண்மையான ஆன்மீக சக்தியானது உலகில் சக்தியினை தூண்டுகிறது. ஆனால் செத்த உடலானது உயிர் சக்தி உடையதாக தோன்றுகிறது. சூன்யவாத கொள்கைக்காரர்கள் ஒரு சில குறிப்பிட்ட பௌதிக நிலைமையின் கீழ் உடலின் உயிரின் அடையாளங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நிலையின் கீழ் அப்படின்னா வியர்வில் இருந்து வருது, செல் தானா தோன்றுகிறது, இந்த உலகம் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று மோதி உயிரினங்கள் உண்டாகுது, நிலம் உண்டாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பருவுடல் தன் விருப்பம் போல் செயல்பட முடியாது. ஏன்னா ஒரு இயந்திரத்துக்கு கூட தனிப்பட்ட சக்தி தேவைப்படுது. எப்படி நாம் இயந்திரம் வச்சிருந்தாலும் அதுக்கு கனெக்ஷன் வேணும், கரண்ட் கனெக்ஷன் வேணும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று நீராவி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தாதான் அந்த இயந்திரம் செயல்படும். அது போல இந்த மனித உடலால் அது தானாக செயல்படாது. அதனால தான் ஞானிகள் என்ன பண்றாங்க, பல ஆராய்ச்சி பண்றாங்க. இது நேத்தி, அது நேத்தி, அது நேத்தி, இது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு முடிவுக்கு வர்றது கடைசியில உடம்பு ஆத்மா இருக்கிறதுனாலதான் தலையிலிருந்து கால் வரைக்கும் செயல்படுது. ஆத்மா இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? பிணம். சோ அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, ஆத்மா மட்டும் பத்தாது, பரமாத்மா இருந்தால்தான் அந்த உடலால செயல்பட முடியும். ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் பரமாத்மா சாட்சியாக, அனுமதிப்பாளராக, உபதிரஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு அவர் இருந்தா மட்டும்தான் நாமெல்லாம் செயல்பட முடியும். அப்ப பல்வேறு விறகுகளின் உருவத்திற்கும் அமைப்பிற்கும் ஏற்றாற் போல எரிகின்ற தீயும் பல வகையா இருக்கு. அது போல பௌதிக சக்தியானது பல வகையான உடல்களில் செயல்படுகிறது. அப்போ எறும்பு, நாய், பூனை, காண்டாமிருகம், இப்படி உயர்ந்த யானை, திமிங்கலம், இப்படி நீர்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்கள், வானத்தில் பறப்பவை, ஊர்வன அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே எல்லா உயிர்வாளிகளிலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார். மலத்தில் இருக்கிற புழுல கூட பகவான் பரமாத்மாவா இருக்கிறார். இல்லைன்னா அவங்க அந்த உயிர்வாளியால செயல்பட முடியாது. இப்ப பக்தர்கள் விஷயத்துல அதே சக்தி ஆன்மீக சக்தியாக உருமாற்றம் பெறுகிறது. சோ இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, அபக்தர்கள் கிட்ட இந்த சக்தி பௌதிகமா இருக்கு, ஆனா பக்தர்கள் கிட்ட இது ஆன்மீகமா இருக்கு. ஏன்னா நாமளும் ஆன்மீகமானவங்க, சச்சித் ஆனந்தமயமானவங்க. இந்த ஆத்மாவானது பகவானுடைய அங்கத்துணுக்கு. அதனால பகவானோட அம்சம் தான் நாம் அம்சமா இருக்கிறதுனால பகவான்கிட்ட இருக்கிற அனைத்து குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்கு, அது 3 விதமா மூடப்பட்டிருக்கு. ஒரு கருவை மூடுவது போல, நெருப்பு புகையால் நெருப்பு மூடப்பட்டிருப்பது போல, கண்ணாடி தூசியால் மூடப்பட்டுள்ளது போல 3 வகையாக அது மூடப்பட்டிருக்கு. அப்போ விஷ்ணு சக்தி புரோக்தரி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சக்தியானது ஒரு பக்தனை
நெறியினை கடைபிடித்து ஞானத்தின் முனையினை அடைகிறார். பக்தி நெறியை கடைபிடித்து ஞானத்தின் முனையினை அடைகிறார். மேலும் அவர் முழுமுதற் கடவுளை சரண் பொழுதே உண்மையான ஞானவான் ஆகிறான் என கூறப்படுகிறது. அதனால் பரமபுருஷரை சரணடையாத மாயாவாத தத்துவக்காரரோ தெளிந்த ஞானத்தினை பெறாதவராகவே உணரப்படுகிறார். ஞானமுள்ள பக்தன் பகவானுக்காக தன் கடமையினை ஒரு நாளும் மறக்க மாட்டான். சோ ஞானம் இருந்தா மட்டும்தான் பக்தி பாதையை பக்தியில முன்னேற முடியும். சோ வெறும் பக்தி அப்படிங்கிறது நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சும்மா சடங்கா மட்டும் பண்றதுதான் பக்தி அப்படின்னு. ஆனா ஞானமும் வேண்டும். எந்த மாதிரி? பகவான்னா யார், அவருக்கும் நம்மளுக்கு என்ன உறவு, இது சம்பந்த ஞானம். அதாவது பகவானுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்வதன் மூலமா அந்த ஞானத்தை மேலும் அவன் விஸ்தரிக்கிறான். அந்த ஞானத்தை அவனா விஸ்தரிக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒருவன் தானே ஞானத்தை பற்றிய அறிவை, நிறைய புத்தகங்கள் இருக்குங்க ரோட்ல எல்லாம், கடைகள்ல நிறைய விக்கிறாங்க. நான் படிச்சு பெரிய ஞானி ஆயிடுறேன்னா முடியவே முடியாது. ஏன்னா அதுக்குரிய கெப்பாசிட்டி கொடுக்கறது யாரு? பகவான் தான் கொடுக்குறாரு. மத்த ஸ்மிருதர் ஞானம் அபோகனம் அப்படின்னு. இதுக்கு நான் புல்லாங்குழல் உதாரணம் சொன்னேன். எப்படி ஒரு புல்லாங்குழலானது பகவானோட கையில இருக்கு, ஆனா பகவான் தனது காற்றையே அதுல ஊதுறாரு. ஊதும் போது அது வந்து இனிமையாக இசையாக வெளிப்படுகிறது. அந்த இனிமையான இசை வந்து என்ன ஆகுது? பகவானோட காதுக்குள்ள பாயுது. அப்ப அவர் இன்பம் அனுபவிக்கிறார். இப்ப பகவான் வந்து நம்மள ஒரு பக்தனாக மாற்றி அவருக்கு சேவை செய்ய வைத்து அந்த சேவையை அவர் அனுபவிக்கிறார். பக்தன் மூலமா பகவானுக்கு நிறைய திருப்தி அளிக்கப்படுது, மகிழ்ச்சி அளிக்கப்படுது. சோ அந்த பக்தன் மேல அவர் வந்து கருணை கொள்கிறார். அவனை வந்து ஆன்மீக உலகுக்கு தானா கூட்டிட்டு போறார். சோ ஒரு பக்தன் எப்படி பகவானோட கையில புல்லாங்குழலாக இருக்க வேண்டும். அவர் ஊத போது பொம்மல்லாட்ட கருவி எப்படி ஒரு பொம்மை பகவான் ஆட்டுவிக்கிறார். அப்போ ஒரு பொம்மை மாதிரி நாம இருக்கணும். அவர் தான் ஆட்டுவிக்கிறார். இதுல வந்து நான் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு துளி வந்ததுன்னு வைங்க, அப்போ நாம ஃபாலன் சோல்ஸ், இன்னும் ஃபாலன் சோல்ஸாவே தான் இருப்போம். சோ இந்த புல்லாங்குழல் அப்படிங்கிறது பக்தன், பகவானே அதை ஆட்டுவிக்கிறார். அதுல தன்னோட காற்றை ஊதி திரும்ப அவங்கிட்ட, அந்த பக்தன்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி அவர் காதுல அது வந்து இனிமையாக பாய்ந்து அவரை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அப்ப இது காரணம் யாரு? அங்க புல்லாங்குழல் ஊதுறது யாரு? பகவான். அது போல ஒரு பக்தன் என்பவன் பகவானால ஆட்டுவிக்கப்படும் போது அவன் வந்து பகவானுக்கு திருப்பி அவன் ஆனந்தத்தை கொடுக்குறான். சோ இதுல நான்கிற எண்ணம் அங்க ஒரு துளி கூட வரக்கூடாது. பகவானோட கையில நீங்கள் ஒரு பொம்மலாட்ட கருவியா இருக்கும்போது பகவான் உங்களை ஆட்டுவிப்பார். சோ நீங்க பக்தன் ஆகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்? சர்வதர்மான் பரித்தச்ச மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோஷைஷாமி மாசுஷக. அப்போ உங்களால பக்தியை கிரியேட் பண்ண முடியாது. சோ பகவான் தான் உங்க உள்ளத்துல இருந்து அந்த பக்தியை எழுப்பணும். அதுக்கு நீங்க பகவான்கிட்ட முழுசா சரண்டர் உங்களையே கொடுத்துடணும். தானாக நான் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்ப எல்லாம் நீதான். இந்த உடலும் ஆத்மாவும் உனக்குரியது. பகவானை நீயே என்னை ஆட்டு வச்சுக்கோ. நான்கு என்னோட கருத்தை நான் இங்க கொண்டே வரல. நான் வந்து எல்லாம் நீ என்ன சொன்னாலும் சரி. எப்படி பீமன் சொல்றார், ஆமா அப்படித்தான், ஆமா அப்படித்தான். கிருஷ்ணர் என்ன சொன்னாலும் ஆமா அப்படித்தான், மறுபேச்சே கிடையாது. சோ அது போல அவர் வந்து சில சமயங்கள் பொய்யே சொன்னாலும் கூட, அவர் திருடினாலும் கூட அது எல்லாமே லீலைகள் தான். அது மங்களகரமானது. ஆனா நாமெல்லாம் செஞ்சா திருடுன என்னாகும்? தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. நாம போய் சொன்னா என்னாகும்? அது பாவச்செயலா மாறிடும். ஆனா பகவானுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவர் என்றுமே திவ்யமானவர். நாமெல்லாம் கலங்கப்பட்டவர்கள், முக்குடத்துல இருக்கிறவங்க. அதனால நாம செய்யறது தப்பு, பகவான் செய்யறது என்ன செஞ்சாலும் கரெக்ட். எப்படி சூரியன் வந்து மலத்தின் மீது அதன் கதிர்கள் விழுந்தாலும் அந்த மலம் தூய்மையாகுமே தவிர அந்த சூரிய கதிர்கள் என்றும் பாதிக்கப்படுறதில்லை. அது போல. அப்புறம் ஸ்லோகம் 9. நூனம் விமுஷ்ட மதயஸ்தவ மாயாயா தே துவாம் பாவவ்யய விமோஷனம் அன்ய ஹேதோஹ அந்தி கல்பத்ரதரும் குணபோப போக்யம் இச்சந்தியத் ஸ்பர்ஷஜம் நிறையே அபிநீர்ணாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. எந்த அத்தியாயம் மாதாஜி? 8ஆ 9ஆ? 9வது அத்தியாயத்துல 9வது பதம் மாதாஜி.
படிங்க மாதாஜி ஈஸ்வரி. இத்தோல் பொதியின் புலனுணர்ச்சிகளுக்காக உம்மை வழிபடுவர்கள் நிச்சயம் உமது மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டவர்களே ஆவார். விரும்பியதை தரும் கற்பக விருட்சம் போன்றவரும் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டவரும் ஆகிய உம்மை அடைவதற்கு பதிலாக மூடர்கள் நரகத்தில் உழலும் வாழ்க்கை நிலை பெற்றவர்களும் கிடைப்பதான புலனுணர்ச்சிகளுக்காக வரங்களை உம்மிடமிருந்து பெற விரும்புகின்றனர். பொருளுரை. துருவ மகாராஜா உலக நன்மைக்காக பகவானுக்கு பக்தி தொண்டு புரிய வந்தனை நினைத்து வருந்துகிறார். அவர் இங்கே தனது நடத்தினை கடிந்து கொள்கிறார். ஒட்டுமொத்தமாக அறிவில்லாத காரணத்தினாலே ஒருவன் உலக நன்மைக்காகவும் புலனுணர்ச்சிக்காகவும் பகவானை வழிபடுகிறான். பகவான் ஒரு கற்பகத்தரு போன்றவர். ஒருவன் பகவானிடமிருந்து எதையும் விரும்பி பெறலாம். ஆயினும் பொதுவாக மக்கள் எப்படிப்பட்ட வரத்தினை அவரிடம் கேட்பது என்று அறியாது இருக்கின்றனர். தோலை தொடுவதனால் வரும் உணர்ச்சியிலிருந்து பெறப்படும் இன்பமானது பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் உரியதாகும். அவ்வின்பம் கீழானதாகும். இதற்காக ஒருவன் பகவானை வழிபட்டான் என்றால் அவன் அறிவு சூன்யமாகவே கருதப்படுவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்போ இங்க ஒருவன் இங்க நிறைய பேர் நாம என்ன பண்றோம்னா கர்மகாண்ட செயல்கள், அதாவது பகவானை வழிபடுறது அப்படின்னா ஏதாவது வேண்டி இது கொடுத்தா நீ நல்லவன், கடவுள் கொடுக்கலன்னா நீ கடவுளே இல்ல, நான் உனக்கு எவ்வளவு செஞ்சேன், எவ்வளவு அபிஷேகம் பண்ணினேன், பால் ஊத்துனேன், தயிர் ஊத்துனேன்னு நிறைய பௌதிகவாதிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மன உளைச்சல் இருப்பாங்க. இப்ப பகவான் என்பவர் வியாபாரியாக மட்டும் அவங்க பாக்குறாங்க. ஆனா பகவான் அப்படி கிடையாது. நாம என்ன செய்யறோமோ கர்ம வினைகள் நம் கொடுத்ததே திருப்பி நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது நல்லது கொடுத்தா நல்லது கொடுக்கும், கெட்டது கொடுத்தா கெட்டது கொடுக்கும். சோ அது இயற்கையோட விதி, அதை யாராலுமே மீற முடியாது. ஆனா இதுக்கும் பகவானுக்கு எந்த லிங்குமே கிடையாது. ஏன்னா பகவான் மாயின் மூலமாக இந்த ஜட உலகை ஆட்டுவிக்கிறார். அவர் நேரடியாக இதுல தலையிடுறதே கிடையாது. அது போல நம்மளுடைய சுதந்திரத்துல அவர் தலையிடுறது கிடையாது. ஆனா அவர் சாட்சியாக இருக்கிறார், நமக்குள்ள சாட்சியா தான் இருக்கிறார், அமைதியா இருக்கிறார், பார்த்துட்டே இருக்காரு நாம என்னன்னு செய்யறோம்னு. அதனால நம்ம எதையுமே மறைக்க முடியாது பகவான் இருந்து. நாம் பல பிறவிகளாக செய்த பாவ பலன்களை அது பல ரூபங்கள்ல முளைத்தது, முளைக்காதது, செடியாக வளர்ந்தது, மரமாக வளர்ந்தது, காய் காய்த்தது, காய் காய்த்து பழமாக பழுத்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். பிராவர்த்த, அப்ராவர்த்த, பீஜம், கூடம் அப்படின்னு பல நிலைகள்ல அந்த பாவ விலைகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். சோ இனியும் நாம இப்ப அனுபவிச்சு இருக்கிறது பத்தாத இன்னும் நிறைய இருக்கு. அது விதை வடிவுல இருக்குது, செடி வடிவுல இருக்கு, மர வடிவுல இருக்கு, இன்னும் வந்துட்டே தான் இருக்கும். இது இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கு பல கோடி ஜென்மமா. அப்போ ஒட்டுமொத்த அறிவில்லாத காரணத்தினால உலக நன்மைக்காகவும் புலனர்ச்சிக்காகவும் பகவானை வழிபடுறாங்க நிறைய பேர். ஏன்னா இங்க வந்ததோட காரணமே இந்த புலன்கள் மூலமாக இந்த ஜட உலகை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் பிறவி எடுத்திருக்கோம். ஆனா சில ஞானிகளுக்கு மட்டும்தான் அது தெரியுது, இல்ல இந்த ஜட உலகமானது பொய்யானது, இங்க அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு உணர்ந்து செயல்படுறாங்க. அப்ப இந்த ஜட உலகம் என்ன 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 எப்படி இருக்கு அப்படின்னா மாயத்தோற்றம், இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லுவது. உண்மையில உறவுகள் இருக்கா? பாக்குறதுக்கு உறவுகள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு எல்லாமே போயிரும். இப்படி எல்லாமே இங்க தற்காலிகமானது, நிரந்தரமானது எதுவுமே இல்லை. ஏன்னா ஆன்மீக உலகத்துல எல்லாமே நிரந்தரமானது. ஆனா அந்த தலைகீழான தோற்றம், ஆன்மீக உலகத்தின் தலைகீழான பிம்பம் இந்த ஜட உலகம். இது மாயை, அதாவது இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைப்பது, பொய்யான தோற்றங்கள் எல்லாமே. ஆனா நாம உண்மையா நினைச்சுக்கிட்டு இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உறவுகள் அப்படின்னா நம்ம எல்லாம் விட்டு விலகி போற உறவுகள், ரயில் பயணிகள் மாதிரி. இப்ப என்னோட ஸ்டேஷன் வந்தா நான் இறங்கணும் ட்ரெயின்ல, சரி கூட உட்காந்துட்டு இருக்காரு ஒருத்தர், நீங்களும் இறங்குங்க எங்கூடனா இறங்க முடியாது அவரால். ஆனா அப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 2 நாள் பயணம் பண்றேன்னா அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன், அவங்க கூட நல்லா நல்லா பேசுவேன், ஆடுவேன் பாடுவேன். அது போலத்தான் ஜட உலக குடும்பம் அப்படிங்கிறது. கொஞ்ச நாள் அந்த குடும்பத்துல எல்லாரும் ஆடலாம் பாடலாம் சந்தோஷமா இருக்கலாம் கூட இருக்கலாம். ஆனா என்னோட ஸ்டேஷன் வந்தோடனே என்னை யமன் உதைச்சு வெளியில தள்ளிடுவார். அடுத்த ஸ்டேஷன் வருதா அடுத்த ஆள்,
அதுக்கடுத்த ஸ்டேஷனோட தான் அடுத்த ஆளு. சோ ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை பயணம், அதுல வந்து கூட இருக்கிறோம். ஆனா கூட நிரந்தரமா யாரும் இல்லை. அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், அடுத்த ஜென்மம்னு பல வகையான ஆத்மாக்களோட நாம இந்த உறவுல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு அதை மறுபடியும் கலைச்சிட்டு மறுபடியும் அமைச்சுக்கிட்டு மறுபடியும் கலைச்சிட்டு இப்படியே போயிட்டே இருக்கோம். ஆனா நிரந்தரமானது எது? பகவான் மட்டும்தான். அப்ப பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்? நிஜமா இப்ப பிரேயர்ஸ் எல்லாம் பாருங்க, குந்தி தேவி பிரார்த்தனை, நிறைய இங்க கஜேந்திரன் அவரோட பிரார்த்தனை, பிரம்மாவோட பிரார்த்தனை, இப்படி ரிஷிகளோட பிரார்த்தனை, இதெல்லாம் நாம படிச்சுட்டு வரோம். யாராவது எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு பார்த்திருக்கோமா? இப்ப பிரார்த்தனைங்கிறது ரொம்ப வலிமையானது. எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு இந்த பிரார்த்தனைகள் மூலமா நம்ம கத்துக்கலாம். சோ பிரார்த்தனைங்கிறது எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறது கிடையாது. இதெல்லாம் நிரந்தரமற்ற விஷயங்கள். ஒரு பெரிய ஒரு பக்தர் அவர்கிட்ட போனாலே நம்ம என்ன வேண்டணும்னா, எனக்கு கடவுள் மேல அன்பை கொடு, இன்னும் பக்திய கொடுன்னு வேண்டிக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு என் குடும்பத்துல நிறைய சொத்து கொடு, இந்த இடத்த வித்து கொடு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு, என் பிள்ளைக்கே பேத்திக்கோ, எனக்கு இன்னொரு குழந்தை பிறக்கணும், இப்படி வேண்டுதல் யாருமே இந்த ஜட உலக பிரார்த்தனை வைக்கவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் தானா நடக்கும். நாம் செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்ப நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். பிரார்த்தனைகள் மூலமா அது கிடைக்கவே கிடைக்காது. இப்போ யாராவது என்ன சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போனா எனக்கு நல்லது நடந்ததுமாங்க, காக்கா உட்கார பனம்பழம் பழுத்த கதையா. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வர வேண்டி இருந்திருக்கும். அந்த கோயிலுக்கு போனது அவங்களுக்கு ஒரு சாக்கா சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனதுனால எனக்கு நல்லது நடந்தது. அப்படி கிடையாது. உனக்கு எது நல்லது வரணுமோ, எப்ப வரணுமோ, எப்படி வரணுமோ அப்படிக்கு வரும். அப்ப தீங்கு எப்படி நடக்கணுமோ அதே மாதிரி வரும். தஸ்யாகம் நிக்கிரகம் அது என்ன ஸ்லோகம்? பாகவத்துல அருமையான ஸ்லோகம். தஸ்யைவ ஹேதோ பிரயதேத ஹேவிதோ நலப்பியதே தத் உபரி அதக தத் லப்யதே துகவத் அந்யதக சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. அப்போ துக்கம் எப்ப வரணுமோ அது வரும், அது பாட்டுக்கு வரும், நாம் தடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கெல்லாம் விதை போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப ஜென்மம் ஆச்சு. போன ஜென்மத்துல போட்ட விதை இப்ப முளைக்குது, இப்ப பலன் தருது. இப்படி நாம மாறி மாறி அது வந்துட்டே இருக்கும். அதை தடுக்க முடியாது. இப்ப நாம விதைக்கிறது உடனே எல்லாம் பழுக்காது, அதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அதனால நான் நல்லது செய்யறேன், நல்லது கிடைக்கும்னு நினைச்சிடவே வேண்டாம். நாம நல்லது செஞ்சா எப்பவோ கிடைக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பகவானை எப்படி வழிபடணும் அப்படின்னா, இப்ப பிரார்த்தனைக்கு பாருங்க, கிருஷ்ணர் யார்கிட்ட பிறக்கிறாரு? வசுதேவர், தேவகி வசுதேவர்கிட்ட பிறக்கிறாரு. அவங்க என்ன வேண்டுனாங்கன்னா, எனக்கு நீ குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு. குழந்தைய பிறந்துட்டாரு. ஆனா வளர்ந்தது எங்க? யசோதையிட்ட. நந்த மகாராஜா யசோதைக்கு தான் அவ்வளவு பேரின்பம் கிடைச்சது பகவானால. சோ உனக்கு குழந்தையா தானே பிறக்கணும், பிறந்துட்ட. அப்போ வேண்டுதல் என்பது ரொம்ப நம்மளெல்லாம் வேண்டுதலுக்கு கூட அறிவை அவர் தான் தரணும், எந்த மாதிரி வேண்டணும் அப்படின்னு. அதே போல ஹிரண்யகசிபு என்ன கேட்டான் பிரம்மாட்ட? அவன் வேண்டுதல் வரம் கேக்குறான், நான் வந்து மேலையும் சாகக்கூடாது, கீழையும் சாகக்கூடாது, மனிதர்களால சாகக்கூடாது, விலங்குகளால் சாகக்கூடாது, கருவியினால சாகக்கூடாது, மாலை நேரத்துல சாகக்கூடாது, காலை நேரத்துல சாகக்கூடாது, மேலையும், இப்படி பல விதமான வேண்டுதல். ஆனா ஆனாலையும் சாகக்கூடாது, பின்னாலையும் சாகக்கூடாது, தேவர்களாலையும் சாகக்கூடாது, இப்படி எத்தனையோ வேண்டுதல் வச்சான். ஆனா பகவான் எப்படி வந்தார்? நரசிம்மராக, பாதி மனிதன் பாதி சிம்மமாக. எந்த கருவியும் வச்சு அவனை கொல்லல, நகங்களாலேயே கொன்னாரு. மேலையும் இல்ல கீழே இல்ல, படியில உக்காந்தாரு. சோ இரவும் இல்லை பகலும் இல்லை, மாலை நேரம், அந்திசாயின் நேரம். அப்போ பகவானோட அறிவு எல்லாம் யாருக்குமே வராது. நம்ம என்னதான் பிரில்லியண்டா, நான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நடந்துகிட்டாலும் நம்மளுக்கு பகவானை ஏமாத்த முடியாது. பகவான் எல்லாவற்றிலும் அவர்தான் முதன்மை. அழகு, அறிவு, செல்வம் எல்லாத்துலயும் அவர்தான் முதன்மையானவர். அவர்கிட்ட யாரு போட்டி போட முடியாது. அப்ப எந்த வரத்தை கேட்பது அப்படின்னு மக்களுக்கு தெரியறது கிடையாது. பகவானை வழிபடுறவங்க எனக்கு எதுவுமே தெரியாது, அகிஞ்சன அந்த மனோபாவத்துல பகவானே எனக்கு எல்லாம் நல்லது நீயே கொடு அப்படின்னு சொல்லிடணும்.
இல்ல நாம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கும். இப்போ பகவான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பார். ஏன்னா அவருக்கு தன்னிடம் சரணடைபவர்கள் மட்டும்தான் அவர் பலன் கொடுக்கிறார். சரணடையாம என்னோட திறமையில நான் கேட்கிறேன் பார் அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம கண்டிப்பா மாட்டிப்போம். அப்ப தோலை தொடுவதனால் வரும் உணர்ச்சியிலிருந்து பெறப்படும் இன்பமானது பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் உரியதாகும். ஆண் பெண் கவர்ச்சி அது பன்னிக்கு கூட இருக்கு இல்லைங்களா? அதனால அதெல்லாம் கீழான இன்பம். இதற்காக ஒருவன் பகவானை வழிபட்டான் என்றால் அவன் அறிவு சூன்யமாகவே கருதப்படுகிறான். ஏன்னா இப்ப நாய்க்கும் பன்றிக்கும் கிடைக்கிற இன்பம் மனிதனுக்கு கிடைக்குது. கிரகமந்த கூபம். ஏன்னா இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது இருண்ட கிணற்றுக்குள் விழுந்து, பாலடைந்த கிணற்றுக்குள், தண்ணி இருந்தா கூட தெரியாது, செத்துருவோம். ஆனா பாலடைந்த கிணற்றுக்குள் விழுந்த ஒருத்தன் இருட்டுக்குள்ள சாகவும் முடியாது, உயிர் பிழைக்கவும் முடியாது. எவ்வளவு ஒரு நரக வேதனை அவன் அனுபவிப்பான். கிரகமந்த கூபம். அது மாதிரிதான் சொல்லப்படுறது. அடுத்தது பதம் 10. யானிர்விதிஸ்தனு பிரதாம் தவபாத பத்ம தியானாத் பவஜன கதா ஸ்வரேணேன வஷாத் ஷாப்ரக்மணி ஸ்வமஹிமணி அபிநாதமாபூத் கிம் த்வ அந்தகாஷி லுவித்தாம் பததாம் விமானாத். படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி மொழிபெயர்ப்பு. படிக்கிறேன். வழிபாட்டுக்கும் போற்றுதலுக்கும் உரிய பகவானே, உமது திருவடி தாமரைகளை தியானிப்பதிலும் தூய பக்தர்களிடமிருந்து உமது புகழினை கேட்பதிலும் பெரும் அளவற்ற மகிழ்ச்சியானது. பரம்பொருளான அருவமான பிரம்மத்துடன் ஒருவன் இணைவதனால் பெரும் தேவ சக்திகளை விட மிக உயர்ந்ததாகும். அப்பிரம்மானந்தமும் பக்தி தொண்டிலிருந்து பெரும் உன்னத ஆனந்தத்திற்கு ஈடாகாதென்றால் காலமென்னும் கூர்வாளினால் வெட்டி சாய்க்கப்படும் நிலையில்லாத தேவலோகங்களுக்கு செல்வதனால் ஒருவன் என்னதான் தேவலோகத்துக்கு உயர்த்த ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அன்மியூட் பண்ணுங்க. கேக்கலிங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்வர்ணம் மற்றும் கீர்த்தனம் போன்ற பக்தி தொண்டிலிருந்து ஒருவர் நேரடியாக பெறும் உன்னத ஆனந்தத்திற்கு கர்மிகள் தேவலோகத்தில் அடையும் இன்பமும் ஞானியர் அல்லது யோகியர் அருவமான பிரம்மத்துடன் இணைவதினால் பெரும் பரமானந்தமும் ஈடாகாது. யோகியர் பொதுவாக விஷ்ணுவின் உன்னத வடிவத்தினை தியானிக்கின்றனர். ஆனால் பக்தர்களோ அவரை சிந்திப்பதோடு அவருக்குரிய பக்தி தொண்டிலும் நேரடியாக ஈடுபடுகின்றனர். இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் மரணத்தினை குறிப்பிடும் பாவாய்பிய என்னும் வார்த்தையினை நாம் பார்த்தோம். பாவாப்ய ஜனன மரண சங்கிலியில் இருந்து நம்மை மீட்பவர் பகவானே ஆவார். பரபிரம்மத்துடன் இணைவதினால் ஜனன மரணத்திலிருந்து விடுபட்டு விடலாம் என்று எண்ணும் சூனியவாதிகளின் எண்ணமானது தவறான ஒன்றாகும். ஆனால் இங்கு சிரவணம் கீர்த்தனத்தினால் ஒரு பக்தன் அடையும் உன்னதமான இன்பமானது பூரணத்துடன் இணைவதினால் பெரும் உன்னத இன்பமானது பரமானந்தமும் ஒப்பாகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்மிகள் நிலையோ இதைவிடவும் தாழ்ந்ததாகும். அவர்கள் லட்சியம் தேவலோகத்தினை அடைவது. அதனால் தான் யாந்தி தேவ விரதா தேவான், அதாவது தேவர்களை தொழுவோர் தேவலோகத்தை அடைவர் என்று பகவத்கீதையில் 9.25 கூறுகிறது. பகவத்கீதையில் 9.21 பிற தேவரிடத்தில் ஸ்ரீனே புண்ணியம் ரத்யலோகே விசந்தி, அதாவது தேவலோகத்தை அடைந்தவர்கள் கூட தமது புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் கீழுலகத்துக்கு வந்து விடுகின்றனர் என்பதாகும். இவர்கள் நவீன விண்வெளி வீரர்களைப் போன்று சந்திர மண்டலத்துக்கு சென்றாலும் விண்கலத்தின் எரிசக்தி தீர்ந்தவுடன் மீண்டும் பூமிக்கு வந்து விடுகின்றனரே. அதுபோன்றவர்கள் வேள்வி போன்ற புண்ணிய செயலை செய்து தேவலோகத்தை அடைந்தாலும் அப்புண்ணியம் தீர்ந்தவுடன் பூமண்டலத்துக்கு வந்து விடுகின்றனர். அந்த காசி லூவிதாத் காலமென்னும் வாளினால் உலகில் ஒருவரது மேன்மை நிலை துண்டிக்கப்பட்டு அவன் மீண்டும் கீழ் வருகிறான். துருவ மகாராஜா பூரணத்துடன் இணைவது அல்லது தேவலோகங்களுக்கு செல்வதை காட்டிலும் பக்தி தொண்டின் விளைவுகளானது மிகச் சிறந்தவை என்று பாராட்டுகின்றனர். இதில் உள்ள தாம்
விமான விமானாத் என்னும் வார்த்தையினை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும். விமானா என்பது ஆகாய விமானத்தினை குறிக்கும். தேவலோகங்களுக்கு ஆகாய விமானங்களைப் போல உயர்த்தப்பட்டவர்களுக்கும் எரிசக்தி தீர்ந்தவுடன் மீண்டும் கீழே வருகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ போற்றுதற்குரிய பகவானே, இங்க துருவ மகாராஜா மறுபடியும் பகவானை போற்றுகிறார். எப்படின்னா, தூய பக்தர்கள் உமது புகழை கேட்பதாலும் தியானிப்பதாலும் அளவற்ற மகிழ்ச்சியினை பகவான்கிட்ட பெறுகிறார்கள். ஆனா அருவ பிரம்மத்துடன் இணைகிறதுனால அந்த அருவவாதிகள் ஒரு சிறு ஆனந்தத்தை பெறுகிறார்கள். அருவவாதிகளுக்கு கூட ஆனந்தம் இருக்குது, ஆனா அது கடலளவு ஆனந்தம் கிடையாது. எப்படின்னா, பக்தர்களுக்கு கடலளவு ஆனந்தம், ஆனா அருவவாதிகளுக்கு அந்த கடல்ல இருக்கிற ஒரு சொட்டு துளி எப்படியோ அது போல ஒரு சொட்டு இன்பம், அதுவே அவங்களுக்கு அவ்வளவு பெருசா இருக்காம். அப்படின்னா பாத்துக்கோங்க பக்தர்கள் எவ்வளவு ஆனந்தத்தை அடைகிறார்கள். ஏன்னா பகவானின் புகழை திரும்ப திரும்ப கேட்கறதுனாலையும் புகழ்வதாலையும் அவர்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. அது பரேஷானுபவ ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம். ஆனா உடலுக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சி. அது சிற்றின்பம், இன்பமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். அதெல்லாம் சிற்றின்பம், மகிழ்ச்சி. அதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது. சோப்புல போடுற அந்த நீர்க்குமிழி எப்படி வருது, அது உடனே மறைஞ்சிரும். அது போல இந்த சிற்றின்பமானது உடனே மறைஞ்சிரும். ஆனா ஆத்மா நிலையானது. அதனால அந்த ஆத்மாக்கு கிடைக்கிற ஆனந்தம் தான் நிலையானது. அதனாலதான் சத்து சித்து ஆனந்தம்னு சொல்றோம். நிலையானது, அறிவானது, ஆனந்தமயமானது நம்மளோட ஆத்மா. அப்போ உண்மையான அந்த நிலை எப்ப கிடைக்குது? பகவானை பற்றி பேசுவதிலும் புகழ்வதிலும் மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம். அப்போ பக்தர்கள் எப்போதுமே ஒன்று கூடி பரஸ்பரமாக பகவானை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதன் மூலமாக ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். நீங்க ஒரு சாரி எடுங்க, அது 4 தடவை கட்டினா அதனோட மகிழ்ச்சி மறைஞ்சிரும். முதல் தடவை கட்டும்போது ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் அடுத்தது கட்டும்போது பர்சன்டேஜ் கம்மியாகும், அடுத்தது கட்டும்போது இன்னும் குறைஞ்சிடும், 4வது தடவை கட்டும்போது ஐயா யாராவது பார்த்து சொல்லுவாங்க, எப்ப பாரு இதையே கட்டிட்டு இருக்க அப்படின்னு நாம நினைப்போம், அவங்க சொல்றாங்களே இல்லையோ. அது போல நகையாகட்டும், அது போல தொழில் செய்பவர்கள் ஒரு லாபம் வந்தா அவங்களுக்கு உடனே சந்தோஷமாயி உடனே தொழிலை பெருக்கிட்டே போவாங்க. ஆனா அவங்க ரத்தத்தையே அவங்க குடிக்கிறாங்க. தொழிலை எவ்வளவு தூரம் பெருக்குறாங்களோ அவ்வளவு தூரம் லாபம் வந்தாலும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. புலிவாலை பிடிச்ச மாதிரி ஓடிட்டே இருக்கணும். அதுதான் மாயை. அப்போ பக்தர்கள் எப்பவுமே ஒன்று கூடி பகவானை பற்றி பேசி ஆனந்தம் அடைகிறார்கள். ஸ்ரவணம், கீர்த்தனம் போன்ற பக்தி தொண்டிலிருந்து ஒருவன் நேரடியாக பெறும் உன்னத ஆனந்தத்திற்கு கர்மிகள் தேவலோகத்தில் அடையும் இன்பமும் ஞானியர் அல்லது யோகிகள் அருவ பிரம்மத்துடன் இணையும் அந்த பரமானந்தமும் ஈடாகாது. இப்ப யோகிகள் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு கூட ஒரு சொட்டு இன்பம் கிடைக்குது, கடல்ல ஒரு சொட்டு இன்பம். பக்தர்களுக்கு கடலளவு இன்பம் கிடைக்குது. ஆனா இந்த கருமிகளுக்கோ அது கூட கிடையாது. ஏன்னா அங்க பகவானை பற்றிய எண்ணமே கிடையாது. அதனால அவங்க எல்லாம் கழுதைகளையும் நாய்களையும் போல, பன்றிகளையும் போல. பன்றிக்கு எதை கொடுத்தாலும் பிடிக்காது, அதுக்கு மலம் தான் பிடிக்கும். அது போல கருமிகளுக்கு எப்பவுமே கீழான எண்ணங்கள்ல தான் ஊறி கிடப்பாங்க. உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது. அவங்க எந்த ஜென்மத்துல இன்னும் பல உருவம் எடுத்து இந்த ஆனந்தத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப பிரம்மனுடன் இணைவது அப்படிங்கிறது ஜனன மரணத்திலிருந்து விடுபட்டு விடலாம் அப்படின்னு சூனியவாதிகள் எண்ணம் தவறு. ஏன்னா பிரம்மத்திலிருந்து அவர்கள் மீண்டும் கீழே விழுகிறார்கள். ஏன்னா அங்க எதுவுமே செய்யறதுக்கு கிடையாது, செயலற்று ஒரு ஜீவராசியால இருக்க முடியாது. சோ அங்க செயலின்றி இருக்க முடியாதனால மறுபடியும் அவங்க கீழே பிறப்பெடுத்து வர்றாங்க, மேல போக முடியாது பகவான்கிட்ட. ஏன்னா பகவானோட இணையன்ற ஆசையினால அவங்க பல காலம் தவம் பண்ணினாலும் அவங்களுக்கும் எப்போ ஒரு பக்தர்களுடைய கருணை கிடைக்குதோ, இல்ல எப்போ பக்தர்களோட தொடர்பு வருகிறதோ அப்பதான் அவங்களுக்கு பக்தியில மேல்நிலை கிடைக்கும். இல்லைன்னா பிரம்மவாதிகளுக்கு மறுபடி கீழே விழுகும் போது அவங்களுக்கு அது பக்தி புண்ணியமா இல்ல, அது இந்த ஜட புண்ணியமாக மாறி அவங்களுக்கு மறுபடி பிறவி எடுத்து ஒரு பணக்கார குடும்பத்திலேயோ. இது யோகிகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்லோகம். அதாவது
அவங்க வந்து பணக்கார குடும்பத்திலயோ இல்ல அவங்க பக்தர் குடும்பத்திலயோ பிறக்கறதுக்கான வாய்ப்பு சுசீனாம் ஸ்ரீமதாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இது பக்தர்களுக்கு கிடையாது. இது பக்தர்களுக்கே அந்த ஸ்லோகம் கிடையாது. அப்ப சூன்யவாதிகள் கருத்து இங்க தவறானது. அதுவும் கர்மிகளோட நிலையே ரொம்ப தவறானது. அப்ப தேவலோகத்திற்கு போனாலும் கூட பல பேர் புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. என்ன நினைப்பாங்க, அவங்க தேவலோகத்திற்கு போய் இன்பம் அனுபவிக்கிறது, சொர்க்கலோகம் அதுதான் பெருசுன்னு நினைப்பாங்க. ஆனா அங்க போனாலும் அவங்க கணக்கு தீர்ந்துருச்சு. இப்ப அவங்க செஞ்ச புண்ணிய கணக்கெல்லாம் தீர்ந்துருச்சு, அந்த அளவுக்கு அனுபவிச்சுட்டாங்க. இப்ப நீங்க 1000 ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு மாலுக்கு போறீங்க, அங்க ஒவ்வொன்னா எடுத்து செலவு பண்றீங்க. அது சாப்பிடணும், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அந்த ட்ரெஸ் வாங்கணும். 1000 ரூபாயில உங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், நீங்க திரும்ப அந்த கடையை விட்டு வெளியில வந்துடணும். அது போல நீங்க செய்த புண்ணியத்தின் பலனை தேவலோகத்துல அனுபவிச்சுட்டா மறுபடியும் எட்டி உதைச்சா கீழே தான் வரணும். அப்ப தேவலோகத்துக்கு போகணும், மற்ற லோகங்களுக்கு போகணும் அப்படிங்கிறவங்க சீனே புண்ணியம் மத்திய லோகம் விஷந்தி. அப்ப அந்த புண்ணியம் தீர்ந்த உடனே நம்ம கீழே விழுகணும். அதனால தான் தேவர்கள் கூட சீக்கிரம் மனித பிறவி எடுத்து, அதுவும் இந்த கலியுகத்துல சீக்கிரமா பகவான்ட்டு போகணும்னு விரும்புறாங்க. எப்படி ஒரு சந்திரலோகத்துக்கு போகணும்னா அங்க அந்த விண்கலத்துல ராக்கெட்ல வந்து எரிசக்தி பெட்ரோல் தீந்துருச்சுன்னு வைங்க, மறுபடியும் பூமிக்கு வந்துருவாங்க, அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது போல மேல போறவங்க எல்லாம் கீழே வந்துதான் ஆகணும். ஆனா எப்போ அவங்க மேல உயர்ந்த லோகங்கள் மிக உயர்ந்த லோகமான வைகுண்டத்திற்கோ அல்லது கோலோக விருந்தாவனத்துக்கோ போறாங்களா, அங்கிருந்து கீழே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இங்க வந்து ஆகாய விமானத்துக்கெல்லாம் பெட்ரோல் வேண்டியதில்லை. தேவர்களுக்கு ஆகாய விமானங்களைப் போல் உயர்த்தப்பட்டவர்களும் தேவலோகங்களுக்கு ஆகாய விமானங்களைப் போல உயர்த்தப்பட்டவர்களும் எரிசக்தி தீர்ந்தவுடன் மீண்டும் கீழே வருகின்றனர். அப்ப தேவர் பொசிஷன் அப்படிங்கிறது தேவலோகங்கிறது நிரந்தரமானது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இந்திரன் கூட மறுபடியும் என்னவா வருவான், கீழே வந்துதான் மனிதனாக பிறக்கிறது தான் கடைசி பிறவி, யாராக இருந்தாலும் எந்த லோகத்துல இருந்தாலும். அப்ப மனித ஜீவராசிகள்ல மிக உயர்ந்தவர் யாரு, பிரம்மா. சோ அந்த மாதிரி மேல்நிலை பிரம்மா வரைக்கும் போனாலும் அங்க மனிதர் தான். சோ மனிதர்களே பல வெரைட்டி தபசிகள் இருக்காங்க, அது தபோலோகம். ஆனா தேவலோகத்துக்கு போறவங்க கீழே வந்துதான் போகணும். மற்ற லோகங்களுக்கு கிரமமுக்தி, வரிசைப்படியாக. கிரம அப்படின்னா வரிசைப்படி, மேல மேல போய் போறவங்க இருக்காங்க. ஆனா டைரக்டா நான் நேரடியா போறேன் லிஃப்ட்ல அப்படி போறவங்க, இப்ப படியேறி போறவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறாங்க, அடுத்து செகண்ட் ஃப்ளோர் போறாங்க, தேர்ட் ஃப்ளோர் போறாங்க, அப்படி போலாம். இல்ல நாம ஒட்டுக்கா மேலேயே போய்க்கிறேன் லிஃப்ட்ல அப்படிங்கிற போறவங்க பக்தி யோகத்தை எடுத்து நேரடியா போய்க்கலாம். சிலர் வந்து பக்தி யோகத்திலேயே கிரம முறைப்படி போறவங்க ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் விசிட் பண்ணிட்டு போலாம். ஆனா அவங்க அந்தந்த கிரகத்திற்குரியவங்க, அதாவது தேவலோகத்துல இருக்கிற இந்திரன் வந்து அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இந்த தூய மனநிலை இல்லாதவங்க இருக்காங்க பாருங்க. இப்ப பக்தர்கள், நாமெல்லாம் முழுமையான பக்தர்கள் கிடையாது. இப்ப நாமெல்லாம் உயிர் போயிருச்சு, நம்மள வந்து தேவலோகத்தொழியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப தேவேந்திரன் வந்து வா வா இங்க வான்னு கூப்பிடுவான். நாமளும் சரி சரி தேவேந்திரன் நம்மள நல்லா உபசரிக்கிறாரு, நாம வந்து பெரிய கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க அழகிய மங்கைகள், அழகிய பூங்கா, கவர்ச்சிகரமா எல்லாம் இருக்கும். போன உடனே நம்ம மயங்கி அங்கேயே தங்கிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு மேல போறதுக்கு வழி தெரியாது, நம்ம மயக்கப்பட்டு அப்புறம் கீழே தான் மறுபடியும் விழுகணும். ஆனா நம்ம மனசை ஸ்ட்ராங்கா வச்சுட்டோம், அங்கெல்லாம் வேண்டாம் நான் பகவானோட லோகத்துக்கு தான் போகணுங்கிறவங்க மேல கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அதுல உறுதியா இருக்கணும். ஆனா கவர்ச்சியினால தூண்டப்படுறவங்க என்ன ஆகுறாங்க, இடையில அங்கேயே விழுந்துடுறாங்க ஒவ்வொரு லோகங்கள்ல. ஆனா சில ஆன்மீகவாதிகள் யோகிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்குள்ளேயும் போகும்போது அவங்களையும் உபசரிப்பாங்க. எப்படின்னா அவங்க முக்தி பெற்ற ஆத்மாக்கள், இவங்க நம்ம கிட்ட விழமாட்டாங்க. ஆனா அவங்க வர்றதுனால அவங்கள தடுக்க முடியாது. எப்படி இப்ப பிரைம் மினிஸ்டர் வந்தா அவங்கள வெல்கம் பண்ணி அப்புறம் அனுப்பிச்சு வைப்பாங்களோ, அது மாதிரி அவங்களுக்கு வரவேற்று திருப்பி அனுப்பிச்சு வைப்பாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், போன காரியத்தையுமே மறந்துடுவோம் பராக் பார்த்துட்டு. நம்மனால மாயினால வசப்பட்டு அங்கேயும் மாயை இருக்கு.
ஏழு லோகத்திலும் ஆ பிரம்ம புவனாலோக புனராவர்த்தினோ அர்ஜுன மாம் உபேத்தியேத்து கவுந்தைய புனர்ஜென்ம வித்தியதே. எங்க போனாலும் புனர்ஜென்மம் இருக்கு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பக்தியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்போதும் பகவானை பற்றியே பேசிக்கொண்டும் மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த சம்மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு எப்பொழுதும் பகவானை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும் சர்வசதா காலமும். இல்லைன்னா நம்மளுக்கு மேல போகும்போது ஞாபகம் வராது. ஜடப்பொருட்கள்ல மயங்கி பல லோகங்கள்ல போய் மாட்டிக்குவோம். ஸ்லோகம் 11. பக்தி முகி பிரபகதாம் द्वयी मे प्रसंगो भूयादनंद महदाम अमवाशयायानां बेनाञ्जशौल्पणं हुरु व्यसनं भवाप्तिं नेशे भवद्गुण गतामृतं बाणमत्तः. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. அடியேன் படிக்கிறேன். ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. துருவ மகாராஜா தொடர்ந்து கூறினார், ஓ அளவிறந்த பகவானே, ஆற்றின் அலைகள் தொடர்ந்து வீசுவது போல் உமது உன்னதமான அன்பு தொண்டில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கும் சிறந்த பக்தர்களுடன் நான் தொடர்பு கொள்ளுமாறு எனக்கு நீர் அருள் புரிதல் வேண்டும். இது போன்ற உன்னதமான பக்தர்கள் முற்றிலும் மாசற்ற வாழ்க்கை நிலை உடையோராக இருக்கின்றனர். பக்தி தொண்டு புரிவதன் பலனாக தீயின் நாக்குகளைப் போன்று அபாய அலைகளினால் நிரப்பப்பட்டிருக்கும் உலக வாழ்க்கை என்னும் அறியாமை கடலினை என்னால் நிச்சயமாக நீந்தி கடக்க முடியும். இது என்னால் ஆகக்கூடியதே. ஏனெனில் என்றும் நித்தியமாக இருக்கும் உமது கல்யாண குணங்கள் மற்றும் திருவிளையாடல்களை கேட்பதற்கு நான் பித்தனாகியுள்ளேன். பொருளுரை. துருவ மகாராஜனின் கூற்றில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால், அவர் தூய பக்தர்களின் தொடர்பினை நாடுகிறேன் என்று சொன்னதாகும். பக்தர்களின் தொடர்பின்றி உன்னதமான பக்தி தொண்டானது முழுமையடைவதோ அல்லது சுவைப்பதோ இல்லை. இதற்காகவே நாங்கள் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை தோற்றுவித்திருக்கின்றோம். இந்த இயக்கத்திலிருந்து பிரிந்து அதே சமயம் கிருஷ்ண உணர்வில் ஒருவன் ஈடுபடுவது மாபெரும் மாயையாகும், முடியக்கூடியது அன்று. துருவ மன்னனின் கூற்றிலிருந்து பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளாத ஒருவனது பக்தி தொண்டு முழுமையானது அன்று. இது பௌதீக செயல்களிலிருந்து வேறுபட்டது அன்று. பகவான் கூறுகிறார், சதாம் பிரசங்கான் மம வீரிய சம் வீதோ பகவந்தி கிருத கர்ண ரசாயனா. பாகவதம் 3.25.25. தூய பக்தர்களின் தொடர்பினால் மட்டுமே கிருஷ்ணரின் வார்த்தைகள் முழு சக்தியுடையவனாகவும் செவிக்கும் மனதிற்கும் சுவையுடையவனாகவும் விளங்கும். துருவ மகாராஜா பக்தர்களுடனான தொடர்பினை மிக தெளிவாக விரும்பினார். பக்தி தொண்டின் செயல்களிடத்துள்ள தொடர்பானது வற்றாது பாய்ந்து வரும் ஆற்றின் அலைகளுக்கு ஒப்பானதாகும். எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஒரு நாளின் 24 மணி நேரமும் நாங்கள் முழு பணியில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு கணமும் நாங்கள் பகவானுக்கு தொண்டு புரிவதிலேயே ஈடுபட்டிருக்கின்றோம். இதுவே தொடர்ந்து வரும் ஆற்றொழுக்கு போன்ற பக்தி தொண்டாகும். ஒரு மாயாவாத கொள்கைக்காரன் நம்மிடம் பக்தர்களுடனான தொடர்பினால் நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம், ஆனால் உலக வாழ்க்கை என்னும் கடலினை நீந்துவதற்கு உங்களிடம் உள்ள திட்டம் என்ன என்று கேட்கலாம். இதற்கு துருவ மன்னர் அது அத்துணை கடினமானதன்று என்று பதில் கூறுகிறார். அவர் மிகவும் தெளிவாக கூறுகிறார், பகவானின் புகழை காதார கேட்பதற்கு ஒருவனுக்கு பித்து பிடித்ததென்றால் அவன் இக்கடலினை மிக எளிதில் நீந்தி கடக்கலாம் என்கிறார். பகவத் குணா கதா. ஒருவன் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் சைதன்ய சரிதாமிர்தம் போன்றவற்றிலிருந்து பகவானின் சரிதங்களை கேட்பதில் உறுதியுடையவனாகவும் மதுவிற்கு அடிமையாவது போல் இம்முறைக்கு அடிமையானவனாகவும் மாறினால் உலக வாழ்க்கை என்னும் கடலினை அவனால் எளிதில் கடக்க முடியும். இவ்வறியாமை கடலானது எரிகின்ற எரிப்பிற்கு ஒப்பாகும். ஆனால் ஒரு பக்தனுக்கு இந்நெருப்பு முக்கியத்துவம் இல்லாததாகும். ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் முற்றிலும் மூழ்கி இருக்கின்றான். எரிகின்ற நெருப்பாக இந்த உலகம் இருந்தாலும் பக்தனுக்கு அது முற்றிலும் இன்பம் அளிப்பதாகவே தோன்றுகிறது. விஸ்வம் பூன சிகாயதே. துருவ மன்னனின் கூற்றில் இருந்து பக்தி தொண்டில் பக்தர்களுடன் கூடிய தொடர்பானது அவனது பக்தி தொண்டு மேலும் வளர்வதற்குரிய காரணமாகிறது என்று விளக்கப்படுகிறது. பக்தி தொண்டின் மூலமே ஒருவன் உன்னத உலகமாகிய கோலோக பிருந்தாவனத்தை அடைய முடியும். அங்கும் அவனுக்கு பக்தி தொண்டுதான் இருக்கிறது. பக்தி தொண்டு என்பது உலகமாயினும் ஆன்மீக உலகமாயினும் இரண்டிலும் ஒன்றுதான். பக்தி தொண்டு எங்கும் என்றும் மாறாது. சான்றாக மாம்பழத்தை இங்கே குறிப்பிடலாம். அது முற்றிலும் கனியாத நிலையிலும் மாம்பழம் என்றுதான் அழைக்கப்படுகிறது. நன்கு கனிந்த பின்பும் மாம்பழம் தான் ஆயினும் இந்நிலையில் அது இனிய மனமும் சுவையும் உடையதாக இருக்கும். அதுபோல ஆன்மீக குருவின் கட்டளைகளுக்கு ஏற்பவும்
ஏற்பவும் சாஸ்திரங்களின் கட்டளைகளை மற்றும் ஒழுங்குமுறை விதிகளுக்கு ஏற்பவும் இங்கு பக்தி தொண்டு செய்யப்படுகிறது. ஆன்மீக உலகிலோ முழுமுதற் கடவுளுடன் கூடிய தொடர்பினால் அவருக்கு பக்தி தொண்டு நேரடியாகவே செய்யப்படுகிறது. ஆயினும் இவை இரண்டும் ஒன்றே, வேறுபாடு ஏதும் இல்லை. வித்தியாசம் என்னவென்றால் ஒரு நிலை காயாகவும் மற்றொரு நிலை கனிந்து சுவையாகவும் இருக்கிறது. பக்தி தொண்டில் முதிர்ச்சி அடைவது பக்தர்களுடன் கூடிய தொடர்பினாலேயே இயலும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுடைய தொடர்பு எவ்வளவு முக்கியமானது. நாம தனியா உட்கார்ந்துருந்தா கண்டிப்பா இன்னைக்கு பாகவதம் எல்லாம் இவ்வளவு படிச்சிருக்க மாட்டோம், முழுமையா ரசிச்சிருக்க மாட்டோம், புரிஞ்சிருக்க மாட்டோம். ஏதோ கடனேன்னு வேணா பாகவதம் படிக்கிறது நல்லதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு படிச்சுட்டே இருக்கலாம். ஒரு மரம் எப்படி பல ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அதனால பிரயோஜனம் இல்லை. ஒரு போட்டு அதனுடைய கீழே கயிற்றை கழட்டாம போட்டை ஓட்டுறதுக்கு சமமா நாம எத்தனை நாள் வேணா படிக்கலாம். ஆனா புரிஞ்சுதா கேட்டா புரியல. பாகவதம் படிக்கிறது நல்லதுங்க, அதனால படிக்கிறோம். ஆனா தனியா படிக்கணும். இவங்க தொடர்பே வேண்டாம், எனக்கு யாரோட தொடர்பும் வேண்டாம். அப்ப பக்தர்களுடைய தொடர்பினால் பாகவதம் படிக்கப்படுவது மிகவும் சுவையானது. அதனாலதான் இங்க சுகதேவ கோஸ்வாமி அவர் பரிஷித்து மகாராஜாக்கு மட்டும் பாகவதம் சொல்லல. பரிஷித்து மகாராஜா பாகவதம் கேட்க போன போது இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. ஏனால் அது கிளி கொத்திய பழம் போல சுகதேவ கோஸ்வாமியின் வாயின் மூலமாக கேட்கப்படும் போது இது மிகவும் அமிர்தமாக இருந்தது. அப்ப தூய பக்தர்களுடன் நாம சங்கம் வைத்து அவர்களுடன் சேர்ந்து படிக்கும் போது, நீங்க ஜட உலகுல நிறைய பேர் இருக்காங்க, வாங்க பாகவதம் படிச்சா நல்லதாமா, நம்மளுக்கு நிறைய காசு கொட்டும், நம்மளுக்கு நல்லது நடக்கும், நம்ம பிசினஸ் விருத்தியாகும். நிறைய பேர் பாகவத சப்தாகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வாரம் வைப்பாங்க. லட்சமா கொடுத்து அது படிக்கிறாங்க. கேரளால எல்லாம் ஒரு வாரம் உட்காந்து படிப்பாரு அவரு, பணத்தை வாங்கிட்டு. இடையில போய் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வெத்தலையெல்லாம் போட்டுட்டு ஆனியன் கார்லிக் எல்லாம் போட்டு அது பிரசாதம்னு சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் உட்காந்து பாகவதம் படிப்பாங்க. அப்போ அவங்க பாகவதம் படிக்கிறது எப்படின்னா உணர்வுனால கிடையாது, கர்ம காண்டம். இது படிச்சா இது கிடைக்கும், ஏதோ சில சதவீதம் வெற்றி அடையலாம், ஆனா முழுமையாக அவங்க பக்தர்கள் கிடையாது. பக்தர்கள் அல்லாத வாயிலிருந்து வர்றது என்னன்னா ஒரு விஷம் கலக்கப்பட்ட பால் போல. ஆமா. ஆமா அப்ப என்னன்னா ஒரு துளி தாங்க, ஒரு சொட்டு தாங்க விஷம் ஒரு அண்டால. நான் இந்த பாலை குடிச்சுக்கிறேன் அப்படின்னு யாராவது குடிப்பாங்களா? சோ விஷம் கலக்கப்பட்டது போல அந்த பால். அவங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் அப்படித்தான். ஏன்னா உணர்வினால் ஒருவர் பகவானுடன் ஒன்றி அந்த பாகவதத்தை உரைக்கும் போது அது பாயிறவங்க காதுல அந்த அளவுக்கு உணர்வோட பாஞ்சு அது இதயத்துக்குள் உள்ள போகும். ஆனா இதனால வெளிப்புறமான பலன்கள் கிடைக்குது. நான் பகவானோட பக்தி சம்பந்தம் இல்லாம, அப்ப பக்திங்கிற அன்பு தொண்டு இல்லாமல் யார் ஒருவர் பாகவதம் படிக்கிறார்களோ அவங்கள வாயிலிருந்து கேட்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு காது கேட்கும் நல்லா, ஆனா இதயத்துக்குள்ள போகாது. அது இந்த காதுல வாங்கி இடது காதுல வாங்கி வலது காதுல அப்படியே வளைஞ்சு ஓடிடும். உட்கார்ந்து படிக்கும் போது ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு. ஏன்னா பாகவதத்தோட மகிமை அது. யார் பாகவதம் படிச்சாலும் அது நல்லா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல மட்டும்தான். நீங்க எந்திரிச்சு போனீங்கன்னா அவ்வளவுதான், அதுல என்ன படிச்சோம்னு ஒண்ணுமே மனசுல இருக்காது. ஏன்? படித்தவர்கள் அப்படி, கேட்பவர்களும் அப்படி. ஆனா பக்தர்களோட சேர்ந்து படிக்கும் போதும் கேட்கும் போதும் அது மிகவும் சுவையுடையதாக இருக்கும். இப்ப துருவ மகாராஜா சொல்றாரு, எனக்கு அந்த மாதிரி பக்தர்களோட தொடர்பு எனக்கு தாங்க, அடியேனுக்கு அடியேனாக, தாசானு தாசனாக. ஏன்னா பகவானோட அன்பு தொண்டுல ஈடுபட்டிருக்கிற பக்தர்களோட சகவாசம் எப்படி? லவ மாத்திர சாது சங்கை. ஒரு செகண்ட் அவங்க கிட்ட அந்த சங்கம் எடுத்துட்டாலும் போதும், நம்மளுக்கு அந்த பிரவாகம், அந்த ஊற்று, பக்தி ஊற்று நம்மளுக்கு அது சுவைக்க முடியும். அதனாலதான் துருவ மகாராஜா பக்தர்களோட தொடர்பு எனக்கு தாங்கன்றார். அப்போ பக்தி தொண்டு புரிவதன் பலனாக தீயின் நாக்குகளை போன்று அபாய அலைகளினால் நிரப்பப்பட்டிருக்கும் உலக வாழ்க்கை எனும் அறியாமை கடலினை என்னால் நிச்சயமாக நீந்தி கடக்க முடியும். ஏன்னா இந்த உலக கடல் அப்படிங்கிறது பயங்கர ஆபத்துகள் நிறைந்தது. இதுக்குள்ள பாருங்க, பல அலைகள் நம்ம மேல மோதிட்டே இருக்கு, துன்ப அலைகள். திரும்ப திரும்ப அது வருது.
ஒரு அலை போச்சு, அப்பாடா அப்படின்னு மூச்சு விட முடியுதா நிம்மதியா? ஒண்ணு போனா அடுத்தது அடுத்த தயாரா நம்மள மோத தயாரா இருக்கு. எப்ப நம்மளுக்கு அந்த சுழல் காற்று, அந்த காட்டுத்தீ வருதுன்னே தெரியாது. திடீர்னு காட்டுத்தீ வரும். யாராவது போய் பத்த வைக்கிறாங்களா? அது போல இந்த ஜட உலகமானது துக்காலயம். எப்ப வேணா துக்கங்கள் திரும்ப திரும்ப தாக்கிட்டே இருக்குது நம்மள. அப்ப இந்த துன்ப கடலை எவ்வாறு கடப்பது? எப்படியோ நடுக்கடல்ல விழுந்துட்டோம் நாம அறியாமையினால. சோ இந்த அறியாமை கடலை கடப்பது எவ்வளவு கடினமானது அப்படிங்கிறது பெரிய பெரிய ஞானிகள் பக்தர்கள் சொல்றாங்க. அவங்க அனுபவத்தின் வாயிலாக சொல்றாங்க. துருவ மகாராஜா சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இப்ப சங்க தலையில வச்சு பகவான் ஆசீர்வாதம் பண்ணினோன்னா அவருக்கு அப்படியே அந்த ஞானமானது அப்படியே வர்ற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளவு அழகா கோர்த்து பகவானை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் கேட்கிறாரு, எனக்கு பக்தர்களோட சங்கம் தாங்க. சாது சங்கே லவ மாத்திர சாது சங்கே சர்வசித்திர ஹோய் அப்படின்னு சொல்லி அந்த லவம் மாத்திர சாது சங்கம் நம்ம மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும். ஆனா நீங்க பௌதிகத்துல எத்தனை கோடி சம்பாரிச்சாலும், எத்தனை கோடீஸ்வரனோட தொடர்பு உங்களுக்கு கிடைச்சாலும் அது உங்களை கீழே தான் கொண்டு போகும், பாதாளத்துக்கு. எல்லாருமே உயரத்தான் விரும்புறாங்க, யாரும் தாழ்ந்து போக விரும்பல. ஆனா ஜட உலக தொடர்பானது நம்மள அசத் சங்கம். அதனாலதான் அசத் சங்க தியாகாத் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. உபதேச அமிர்தத்துல பக்தியை எவ்வாறு மேம்படுத்துவது அப்படின்னா, சத் சங்கத்தை எடுத்துக்கோங்க, அசத் சங்கத்தை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இதுலயும் அதான் வலியுறுத்துறார் சில ரூப கோஸ்வாமி. இப்ப துருவ மகாராஜா கூற்றில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தூய பக்தர்கள் தொடர்பினை நாடுவது. இப்ப பக்தி தொண்டானது முழுமையடைவதோ அல்லது சுவைப்பதோ பக்தர்கள் தொடர்பின்றி முடியவே முடியாது. அப்ப இங்க சில பிரபுபாதர் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தோற்றுவித்தது எதற்காகன்னா, பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கிறதுக்காக, அங்க போய் சண்டை போடுறதுக்காக இல்ல. அப்ப கோயிலுக்கு எதுக்கு போறோம்? பக்தர்களுடைய தொடர்பை. நம்மளாம் வீட்டுல உட்காந்துருந்தா என்ன நினைப்போம்? ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ந்து ஏதாவது சாண்டிங் பண்ணிருப்போம், இல்லாது பகவானுக்கு ஏதாவது சேவை செஞ்சிருப்போம். ஆஹா, என்ன மாதிரி ஒரு பக்தன் கிடையாது அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஒரு மாயையோட சூழ்ச்சி என்ன பண்ணும், ஒரு கர்வத்தை ஏற்படுத்தும். ஆனா கோயிலுக்கு போய் பாக்குறப்போ எத்தனை பக்தர்கள் எத்தனை சேவை செய்யறாங்க. தன்னோட வீட்டோட சூழ்நிலையெல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கிருந்தோ பஸ் பிடிச்சு வந்து அங்க கிச்சன்ல சர்வீஸ் பண்றது, இன்னும் எத்தனை சர்வீஸ் கூட்டுறது. அவங்க தங்களோட வீட்டை எங்கிருந்தோ விட்டுட்டு அங்க குடியிருந்து பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. அது சின்ன சேவை இல்ல, பெரிய சேவை இல்ல, எதானாலும் பகவானுக்கு சேவை தான். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் வெறும் தூசு அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் வரும். ஏன்னா மத்த பக்தர்களை பார்த்து அவங்க உயர்வை மட்டும் பார்க்கணும், அவங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக இல்ல. வைஷ்ணவ அபராதம் பண்றதுக்காக அங்க போகல. ஏன்னா வைஷ்ணவ அபராதம் இருக்கலே பெரியது. அதனால குற்றம் காண்பதை விடுத்து, குற்றம் காண்பதுங்கிறது பெரிய குற்றம் தான். அப்ப அங்க போகும்போது பக்தர்களோட தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும். அதன் மூலமா நம்மளை அவங்கள விட இன்னும் மேல கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணங்கள், மேலான எண்ணங்கள் வரும். அப்போ 24 மணி நேரமும் நம்மளுக்கு பலவிதமான ஒரு சாப்பாட்டுல எவ்வளவு சுவை இருக்கு. சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, ஸ்வீட்டு, வடை, பாயாசம், அப்பளம், ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு அது போல நமக்கு பலவிதமான டேஸ்ட்ல பலவிதமான சேவைகள் இருக்கு. கூட்டை பிடிக்கலையா கழுவுங்க, கழுவு பிடிக்கலையா காய் கட் பண்ணி கொடுங்க, அது பிடிக்கலையா ஃபண்ட் ரைசிங் பண்ணுங்க, அது பிடிக்கலையா பகவானுக்காக பாடல் பாடுறதுக்கு, அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு, இப்படி இல்ல கோயிலை துடைக்கிறதுக்கு, இல்ல பகவானுக்கு ஆடை தேய்த்து கொடுப்பதற்கு, என்ன சேவை இல்ல. அங்க பசுமாடுகளை கவனிப்பதற்கு எத்தனையோ சேவைகள் இருக்கு, எண்ணிலடங்காத சேவைகள். பகவான் கிருஷ்ணரே என்ன பண்ணினாரு, நம்மளுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக யத் யாசரதி சத்தத் ஏவேதரோஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததேன்னு சொல்லி அவர் யுதிஷ்ட மகாராஜா பண்ணின ராஜசூய யாகத்துல பக்தர்களோட செருப்பை எடுத்து அடுக்குனார். என்ன சேவை வேணும், எனக்கு சேவை வேணும்னு கிருஷ்ணர் கேட்டார். அப்போ சொன்னாரு யுதிஷ்ட மகாராஜ், நீங்க தலைவர், ஐயோ உங்களுக்கு எப்படி நான் சேவை தருவேன், தயவு செஞ்சு நீங்க இந்த அபராதத்தை எல்லாம் எனக்கு தராதீங்க சொல்லிட்டு எல்லா சேவையும் எல்லாரும் கொடுத்துட்டாரு. கிருஷ்ணருக்கு ஒதுக்கறக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்ப கிருஷ்ணர் மாறு வேஷம் போட்டுட்டு பக்தர்களோட செருப்பை எடுத்து அடுக்கி வச்சார். அங்க வர்றவங்க எல்லாமே பக்தர்கள் தான். ஏன்னா ஒரு கோயிலுக்குள்ள போகும்போது யாரும் நெகட்டிவ் ஃபீலிங்கோட போக மாட்டாங்க.
அதனால தான் அங்க வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். கோயிலுக்குள்ள போனா ஒரு நிம்மதி வரும். நிம்மதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு போலான்னு போவாங்க. அங்க போனா ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க செருப்பை கழட்டி விடும்போதே கெட்ட எண்ணங்களை கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா தெரியலன்னா கூட கோயிலுக்குள்ள தெய்வம் குடி இருக்கு, என் மனசுக்குள்ள இருக்கிறது என்ன கெட்ட எண்ணங்கள் தெரிஞ்சிரும் அப்படின்னுட்டு அந்த நேரத்திலயாவது அதை ஒதுக்கி வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதியான சூழல், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் அங்க உள்ள போறவங்களுக்கும் அந்த அந்த பலன் கிடைக்குது. அப்போ பக்தர்களுடனான தொடர்பினால் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. சததம் கீர்த்த எந்தோமாம் எதந்த சத்துர விரதாக அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அங்க வந்து கீர்த்தனைகள் நடந்துட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டத் பிரணாம் பிரபு. प्रणाम माता जी। हरे कृष्णा। हरे हरे कृष्णा कृष्णा प्रभु। प्रणाम प्रभु। हरे कृष्णा। प्रणाम प्रभु। हरे कृष्णा। प्रणाम प्रभु। हरे कृष्ण प्रभु। प्रणाम प्रभु।